சென்னை மந்தவெளி பேருந்து நிலையம் எதிரே செயல்படும் டாஸ்மாக் கடையால் அவ்வழியாக செல்லும் பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள் என அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மதுப்பிரியர்கள் பேருந்து நிலையத்தில் வைத்து மது அருந்துவதால் பயணிகளுக்கு இடையூறு ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் நமது செய்தியாளர் குணசுந்தரி நம்முடன் நேரலில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் குணசுந்தரி. டாஸ்மாக் கடையால் மந்தவெளி பகுதி மக்கள் என்னென்ன பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருக்கிறார்கள்? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை மந்தவெளி பேருந்து நிலையம் எதிரில் மதுபான கடை செயல்பட்டு வருது. இதனால பேருந்து நிலையத்திற்கு வரும் பெண்கள், முதியவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாவதா குற்றம் சாட்டியிருக்காங்க. குறிப்பாக மந்தவெளி பேருந்து நிலையத்துல மயிலாப்பூர், அடையார் போன்ற பகுதிகளில் இருந்து வரும் பொதுமக்கள் பயன்படுத்தி வரும் இந்த சூழ்நிலையில 500க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருது. இங்கிருந்து சென்னையில பல்வேறு பகுதிகளுக்கு மக்கள் சென்று வரும் சூழலில் பேருந்து நிலையத்திற்கு பேருந்து நிலையத்திற்கு எதிராக மதுபான கடை இருப்பதால மதுப்பிரியர்கள் மதுவை அருந்திவிட்டு பேருந்து நிலையத்திற்குள்ள படுத்து கிடப்பதாலும், பேருந்து நிலையத்திற்கு உள்ளேயே மதுவை குடித்து வருவதாலும் பேருந்து நிலையத்திற்கு உள்ள வரும் பெண்களும், பள்ளி கல்லூரி மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் அச்சத்திற்கு ஆளாகி இருக்கிறதா குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த நிலையில இந்த மதுபான கடையானது விளம்பர திமுக ஆட்சியில 1 வருடத்திற்கு முன்பாக அமைக்கப்பட்டிருக்கு. அந்த மதுபான கடை அமைப்பதற்கு எதிராக பல்வேறு தரப்பினர் பல போராட்டங்கள் முன்வைத்திருந்த நிலையிலும் மதுபான கடை அமைக்கப்பட்டது கேள்விக்குறியா இருந்து வருது. குறிப்பா இந்த சூழ்நிலையில மதுப்பிரியர்களால பேருந்து நிலையத்திற்கு செல்லவே அச்சமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பெண்களும் முதியவர்களும் குற்றம் சாட்டி எதிராக இருக்கிற இந்த மதுக்கடையை அப்புறப்படுத்துமாறு கோரிக்கை வைத்திருக்காங்க. விரிவான தகவல்களுக்கு நன்றி குணசுந்தரி. சென்னை தரமணியிலேருந்து வீட்டு வேலை செய்ய வந்திருக்கேங்க. செஞ்சுட்டு போகும்போது அந்த தரமணி மந்தவெளி பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வருவாங்க. அங்கே இப்போ நிற்கிறதுக்கும் இடம் இல்லை, உட்காரத்துக்கும் இடம் இல்லை. ஒரே அசிங்கம் பண்ணி வைக்கிறாங்க ஐயா. குடிச்சிட்டு படுத்துட்டு இருந்தா கூட அவங்க ஃப்ரெண்டு யாராவது எழுப்புனாக்கா 2 பேர் அவங்கள அடிக்கிறாங்க. அதை நான் கேட்டதுக்கு என்ன பண்ணாங்க, உதைப்பேன் இது பண்ண என்னை திட்டினாங்க. ஆனால் கடவுள் உங்களை காட்டுவாரன்னு சொல்லி நான் கம்மனை விட்டுட்டேங்க. நாங்கள் லேடிஸ் உட்காரத்துக்கு இடம் இல்லைம்மா. இது மாதிரி நின்றுட்டு இருந்து பஸ் வர வரையும் காத்து இருந்துட்டு நாங்கள் போகிறோம்.